Good morning to all. Welcome to Blue Stars online class. This is account section. My dear students, today we are going to do the exercise number 6. You can see exercise number 6 is here on page number 97 in your textbook. The following balance are extracted from the book of Ravichandran on 31st December 2016. Prepare the trial balance. Capital 1,50,000, debtors 22,800, rent received 500, bank overdraft 3,100, creditors 5,500, premises 1,46,000, opening stock 10,000, purchases 45,000, then sales 75,000, return inwards 1,000, discount allowed 800, discount received 1,000, wages 2,900, salaries 3,500, commission paid 1,100, and general expenses 2,000. Okay, these are the questions for you, and now we are going to prepare trial balance. Now we are going to write the heading in the book of Ravichandran. Okay, this way you can take your accounts note. You can write in the books of Ravichandran trial balance as on date ponno, that is 31st December 2016. 31st December 2016. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நேம் ஆஃப் த அக்கௌண்ட் ஹெட்டிங்லாம் உங்களுக்கு தெரியும், எழுதிக்கலாம். தட் இஸ் யூ கேன் ரைட் இந்த இடத்துல சீரியல் நம்பர் போட்டுக்கங்க, ஈஸியாக இருக்கும். நமக்கு டேட் இல்லை, ஆனால் சீரியல் நம்பர் போட்டிருக்கேன். அப்புறம் நேம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், இங்கே எல்எஃப் போட்டுக்கலாம். அப்புறம் இங்கே டெபிட் பேலன்ஸ், இங்கே கிரெடிட் பேலன்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட்டு நம்ம எழுத போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கேபிட்டல் இருக்குது. ஸோ நம்ம சொல்கிறதில்ல வேகமாக நம்ம நேம் ஆஃப் த அக்கௌண்ட் போட்டு எழுதிடலாம், நமக்கு அது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நான் எழுத பாருங்கள். கேபிட்டல் என்ன பேலன்ஸ் காட்டும், கேபிட்டல் அப்படிங்கிறது எப்பயுமே கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இல்லையா. ஸோ 1,50,000 அப்படின்னு போட்டுக்குங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு பாருங்கள் என்ன போட்டிருக்குன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு போட்டிருக்கிறது பார்த்திங்கன்னா டெட்டர்ஸ். ஸோ டெட்டர்ஸ் நம்பர் 2 டெட்டர்ஸ் டெபிட் பேலன்ஸ் தான் காட்டும் 22,800. நெக்ஸ்ட்டு ரெண்ட் ரிசீவ்ட், ரெண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது ஒரு 500. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஓவர் டிராஃப்ட், பேங்க் ஓவர் டிராஃப்ட் போடுறோம். ஓவர் டிராஃப்ட்டுங்கிறது நம்ம கிரெடிட் பேலன்ஸ் தான் காட்டும் இல்லையா. ஸோ 3,100 கிரெடிட் சைடில் எழுதுகிறோம். இது ரொம்ப ஈஸியானது, உங்களுக்கு போடலாம். நெக்ஸ்ட்டு கிரெடிட்டர்ஸ் இருக்குது, நம்பர் 5 கிரெடிட்டர்ஸ். கிரெடிட்டர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5,500 இருக்குது. ஸோ 5,500 போட்டுறோம். நெக்ஸ்ட்டு ப்ரிமிசஸ் இருக்குது 6ல் பார்த்திங்கன்னா ப்ரிமிசஸ் அமௌண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிமிசஸ் அப்படிங்கிறது என்னது, அசட் இல்லையா. அப்போது 1,46,000 இருக்குது, நான் போட்டேன். நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஓப்பனிங் ஸ்டாக்கு 7, opening
ஸ்டாக் ஓப்பனிங் ஸ்டாக் எவ்வளோ இருக்குது 10,000 இருக்குது, நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு 8ல் பார்த்தீங்கன்னா பர்ச்சேசஸ் பார்த்தீங்கன்னா 45,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், சேல்ஸ் எழுதுகிறோம். சேல்ஸு 75,000. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ இருக்குது 1000 rupees இருக்குது இல்லையா. இப்போது ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது, ஒரு பொருள் கொடுத்த உடனே ரிட்டர்ன் இன்வர்ட்ஸ் உள்ளே வருது இல்லையா, சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போது நம்ம சேல்ஸ் வந்து கிரெடிட்னு போட்டிருக்கோம் இல்லையா, அப்போ சேல்ஸ் என்னவாக இருக்கும், டெபிட்டாக தான் இருக்கும். ஸோ நம்ம 1000 rupees போட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கவுண்ட் அலவுட் இருக்குது. அதே மாதிரி 12 பாருங்கள், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு இருக்குது. சரியா. இப்போது அலவுட் ஒருத்தருக்கு நம்ம டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது அது நமக்கு என்னவாக இருக்கும், செலவாக இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே டெபிட் சைடில் போடுறோம். அதே மாதிரி டிஸ்கவுண்ட் வாங்கும்போது நமக்கு அது வருமானமாக இருக்கும், அதனால அதை கிரெடிட் சைடில் போடுறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், வேஜஸ் இருக்குது. அதே மாதிரி 14ல் சேலரிஸ் இருக்குது. இது வேஜ்னாலும் கூலி கொடுத்தாலும் நமக்கு செலவு தான், சேலரி வர சம்பளம் கொடுத்தாலும் நமக்கு செலவு தான். ஸோ நம்ம என்ன பண்ணுறீங்க, ரெண்டுமே இங்கே வேஜ் பார்த்திங்கன்னா 2,900 போடுறோம். அதே சேலரிஸ் பார்த்திங்கன்னா 3,500 போடுறோம். ஓகேவா. அடுத்து பாருங்கள், 15ல் கமிஷன் பெய்டு இருக்குது. கமிஷன் பே பண்ணுறோம், இட்ஸ் அன் எக்ஸ்பென்சஸ். அதனால் 1,100 கமிஷன் பெய்டில் காமிச்சிட்டோம் டெபிட் சைடில். நெக்ஸ்ட்டு 16ல் பார்த்திங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இருக்குது. ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்னு எழுதலாம். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் பார்த்திங்கன்னா எவ்வளோ இருக்குது, உங்களுக்கு 2,000 இருக்குது. எக்ஸ்பென்சஸ் சொல்லிட்டாங்க, ஸோ அது செலவு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், டோட்டல் போட போகிறோம். இந்த டோட்டல் அப்படிங்கிறது நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். இந்த சைடு ஆட் பண்ணுங்கள், இந்த சைடு ஆட் பண்ணுங்கள். நமக்கு ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே தெரியும் உங்களுக்கு 1,50,000, 3,100, 5,500, 75,000 இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது நமக்கு 2,35,100 ஒரு ஆன்சர் வரும். இங்கே 100 இருக்குது பாருங்கள். ஓகேவா. ஸோ நமக்கு 2,35,100 ஒரு ஆன்சர் வரும். இதில் நான் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எனக்கு இங்கே ஆன்சர் வரல. இது வந்து அதிகமாக இருக்குது, இது கம்மியாக இருந்தது. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்ட் ரிசீவ் அப்படின்னு 500 இருக்கா, நான் என்ன பண்ணிட்டேங்க டெபிட் சைடில் போட்டிருக்கேன் பாருங்கள், தெரியுதுங்களா. ஆனால் நம்ம என்ன பண்ணணும், ரெண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது இன்கம் இல்லையா. அப்போ நம்ம இன்கம் எங்கே காட்டணும், கிரெடிட் சைடு தான் காமிச்சிருக்கணும். நான் என்ன பண்ணியிருக்கேன், டெபிட் சைடில் காமிச்சிருக்கேன். அப்போது இது போடக்கூடாது இல்லையா. அப்போது இதெல்லாம் கூட்டி பார்க்கும்போது உங்களுக்கு ஆன்சர் என்ன, இப்போ தான் வந்து கரெக்டாக ஆன்சர் வருது இல்லையா. முன்ன எனக்கு ஆன்சர் வரல, செக் பண்ணப்போ தான் எனக்கு தெரியுது என்னது இந்த 500 அப்படிங்கிறது நான் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னு. ஸோ இந்த ட்ரையல் பேலன்ஸ் என்ன அப்படின்னா எப்பயுமே 2 சைட்ஸ் வந்து ஈக்குவலாக இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. சப்போஸ் சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் இருந்தால் மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். இப்போது இந்த 2 அக்கௌண்ட் உங்களுக்கு டேலி ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். இப்போது எனக்கு ஃபஸ்ட்டு வராது என்ன பண்ணேன், செக் பண்ணி பார்த்தேன் எங்கே தப்பு இருக்குன்னு. அப்போ தான் எனக்கு தெரியுது ரெண்ட் ரிசீவ்ட் அப்படிங்கிறது நான் என்ன பண்ணிட்டேன், டெபிட் சைடில் போட்டுச்சிருக்கேன். ஆக்சுவலி அது எங்கே வரணும், ரிசீவ்ட் ஆனால் இன்கம் எங்கே வரணும், கிரெடிட் சைடு தானே வரணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா. ஸோ இது போட்டுட்டு மறுபடியும் ஆட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு ஆன்சர் கரெக்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் 1,50,000 அப்படின்னா கூட இங்கே 500, 5,500 ஆட் பண்ணால் 1000 ப்ளஸ் ஒரு 100 இருக்குது. ஸோ அங்கே ஒரு 100 அப்படின்னு நம்ம கரெக்டாக வந்துச்சு இல்லையா. அதுமாதிரி இந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போது இங்கே ஒரு 8 இருக்குது, 8 16 இருக்குது, அப்புறம் இங்கே ஒரு 10 இருக்குது, 16
10 இருக்குது. இப்போ 26 + 5 இருக்குது. 26 + 31. ஸோ 1 அப்படிங்கிற ஆன்சர் நமக்கு பார்த்தாவே தெரியுது ஓரளவு கரெக்டாக வந்திருக்கும் அப்படின்னு. ஸோ நமக்கு தப்பு வரும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது போட்டு ஆட் பண்ணோன்னா எங்கே தப்பு இருக்குது அப்படின்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஏதாவது நம்ம என்ன பண்ணோன்னா என்ட்ரி போடும்போது தெரியாமல் இந்த சைடு மாற்றி போட்டுருவோம். ஓகேவா? ஸோ ட்ரையல் பேலன்ஸில் பண்ணுற தப்பு இது ஒன்று தான். அதனாலே நான் போட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள், நான் எங்கே தப்பு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி சின்ன மிஸ்டேக்ஸ் தான் நம்ம ட்ரையல் பேலன்ஸில் பண்ணுவோம். அதே மாதிரி அடிஷன்ஸில் நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணுவோம் எங்கேயாவது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஆன்சர் வரல அப்படின்னா நீங்கள் உடனே ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது இந்த அக்கௌண்ட் நம்ம கரெக்டாக போட்டிருக்கோமா, பேலன்ஸிங் கரெக்டாக பண்ணியிருக்கோமான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஓகே அப்படின்னா நீங்கள் டோட்டலை ஆட் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இது 2 மிஸ்டேக்ஸ் தான் நம்ம செய்வோம் எப்பயுமே. ஓகேவா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம்முக்கு பார்க்கலாம்.